அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம நியாயப்பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். பல பேர் ஒருவேளை என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இதில் நம்ம ஆதி ஆகமோ யாத்திராகமோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் இந்த சீரீஸோட தொடக்கத்தில் நான் சொன்னது என்னென்னா, நம்ம கொரோனாலாஜிக்கல் ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அந்த நரேட்டிவ் அதில் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான அந்த இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோமே தவிர, நம்ம ஒவ்வொரு புத்தகமாக போகல. அதனால் இந்த நியாயப்பிரமாணம் மற்றும் கட்டளைகளில் நம்ம அந்த ஐந்தாகமத்திலேயே இருக்கக்கூடிய பல விஷயங்களை சுருக்கமாக நாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலேருந்து அழைத்து கொண்டு வந்தவர். அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையும் கொடுக்குறார். இது கொடுக்கப்படக்கூடிய அந்த பின்னணியை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த சீரீஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடியவங்க எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஆதாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொண்டே வருகிறார் என்பதை தான் நாம் அடிப்படையில் நம்ம ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். மனுக்குலத்திலே பாவத்திலே விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவர் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார், இதுதான் பழைய ஏற்பாடுனுடைய அடிப்படை. அப்போது ஆண்டவர் அந்த மீட்பினுடைய திட்டத்திலே ஒரு மிக முக்கியமான பகுதியாக இந்த நியாயப்பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகள் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த பொழுது, அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மாபெரும் அதிசயங்கள் மற்றும் அற்புதங்களை காட்டினார். 10 வாதைகள், யோசித்து பாருங்கள். அந்த 10 வாதைகள் எப்பேற்பட்ட வாதைகள். அது ஆண்டவர் அந்த எகிப்து மக்கள் பாதிக்க அனுமதிக்கிறார். ஆனால் இஸ்ரேல் மக்களை எதுவுமே பாதிக்கலை. அவங்க எகிப்திலேருந்து வந்ததுக்கு அப்புறமாகவும் கூட ஆண்டவர் அவங்கள பார்வோனுடைய சேனையிலேருந்து தொடர்ந்து பாதுகாக்கிறார். அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக அவங்க கூடவே இருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் நம்ம பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்தை 2ஆக ஆண்டவர் பிரிக்கிறார். அது நடுவாக அவங்க உலர்ந்த தடையில் நடந்து போகிறது மாதிரி நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அற்புத விதமாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார். தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, அற்புத விதமாக ஆண்டவர் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஆண்டவர் அவங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கண்ணார கண்டு பார்த்து வரக்கூடிய ஜனங்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் கடவுளை என்ன செய்கிறாங்க, அவருடைய செயல்பாட்டை பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட நிலையில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறமாக மோசேயை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அழைத்து ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணங்களையும் 10 கட்டளைகளையும் கொடுக்குறார். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஆண்டவர் மோசேயை மேலே அழைத்து அங்கே ஆண்டவர் அவருக்கு 10 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கும்போது, அங்கே என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே மோசேக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரோ அதைத்தான் கீழே இஸ்ரேல் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மிகவும் நடுங்கத்தக்கதாக அவங்க கடவுளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க சீனாய் மலையில் பார்த்தாங்க. அவங்க இரத்தம் புகைக்காடாகிய அந்த என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு அக்கினியெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க மிக பயங்கரமாக அந்த பார்க்குறதுக்கு இருந்தது. அப்பேற்பட்ட சத்தத்தை அவங்க கேட்டாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க. ஆண்டவர் மோசையை அழைத்து ஆண்டவர் மோசையோடு கூட பேசிக்கிட்டு இருந்தார். கீழே கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, எங்களை கூட்டிகிட்டு வந்த மோசைக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரில, அந்த கடவுளுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரில, எங்களுக்கு கும்பிட்றதுக்கு கடவுள் வேணும்டா அப்படின்னு சொல்லி ஆரோனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. அப்புறம் ஆரோன் உயிர் பிழைக்கிறதுக்காக அவர் வேறு வழி இல்லாமல் கொடுங்க, உங்கள் தங்கத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதை உருக்கி ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி வச்சார். அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னால் கிடந்து அவங்க அதை கும்பிட்டு குடித்து ஆடி பாடி கொண்டாடி எங்களை எகிப்திலேருந்து விடுவித்த தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பொன் கண்ணுக்குட்டியை வணங்கி ஆடி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அற்புதத்தை நேரடியாக பார்த்த ஒரு ஜனம் இருக்குமா? அந்த ஜனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் மோசே அங்கே கடவுளை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு அங்கே இல்லை அப்படின்ன உடனடியாக அந்த மக்கள் கடவுளை மறந்தவர்களாக அவங்க விக்கிரக வணக்கத்தை உடனடியாக கையில் எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆடி பாடினது நம்ம பார்க்குறோம். எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை. பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னா, அவனுடைய மனம் முழுவதுமாக கடவுளுக்கு எதிராக முரட்டாட்டம் கொண்டதாக இருக்கிறது. கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கோ, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கோ, கடவுளை பிரியப்படுத்துவதற்கோ கொஞ்சமும் மனதில்லாமல்
கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை உள்ளதாகத்தான், கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாகத்தான் மனிதனுடைய பாவ மனம் இருக்கிறது என்பதை கடவுள் சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த விதமான சூழ்நிலையிலே ஆண்டவர் அவங்களை அழைத்து கொண்டு வருகிறார். இதில் ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்ததற்கான ஒரு அடிப்படை காரணமும் மனிதன் தன்னுடைய பாவ நிலையை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். பாவம் என்பது என்ன, மனிதனுடைய பாவநிலை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, மனிதனுடைய பாவநிலை அவன் உணர்வானால் அவனுக்கு எவ்வளமாக மீட்பு கிட்டும் என்பதை அவனுக்கு உணர வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுத்தார். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு புதிய ஏற்பாடு வரைக்குமெல்லாம் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்திலேயே 10 கட்டளைகள் கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலேயே நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் சற்று கவனமாக நம்ம தியானிப்போமானால் ஆண்டவர் அங்கேயே பல ஹிண்ட்ஸ் அங்கங்கே ஆண்டவர் அதை கொடுத்துருப்பதை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் பார்க்க முடியும். ரைட். இங்கே ஆண்டவர் அவங்க அந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை அவங்க செய்து கொண்டு இருக்கிற நிலையிலே ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்களை கொடுத்து மோசே கீழே வராரு. அதை பார்த்த உடனே கோவத்தில் அந்த கற்பலையை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. திரும்பவும் மேலே போகிற இதெல்லாம் நம்ம நடக்குது. ஆனால் ஓவராலாக அந்த 10 கட்டளைகள் கற்பனைகள் சார்ந்து நியாயப்பிரமாணங்கள் சார்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் கடவுள் இந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் மூலமாக தான் யார் என்பதையும் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதையும் ஆண்டவர் அந்த மக்களுக்கு காண்பிக்கிறதற்காக இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நியாயப்பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன, கடவுள் அதன் மூலமாக என்ன எதிர்பார்ப்பை வைக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அடிப்படையில் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற சூழ்நிலை ஆண்டவர் அந்த மக்களிடத்தில் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, இந்த கட்டளைகள் எல்லாவற்றிற்கும், நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் அந்த மக்கள் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். நம்ம உபாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றினானால் சாபமும் வரும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் உங்கள் முன்னால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிடறேன். நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைத்தையும் நீங்கள் அப்படியே நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாபம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த அந்த பாலை அவங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்றார். அதாவது ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா, அந்தா உன் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை அவர்களுடைய கையில் இந்த இடத்துல கொடுக்கறத என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேலர்கள் அதுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சாபம் கிடைக்கும். ஆண்டவர் யாத்திராகமத்தில் யாத்திராகமம் 19வது அதிகாரம் 7-8 நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் முழுமையாக கீழ்ப்படுவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மக்கள் எல்லாம் ஆமாம் நாங்கள் கீழ்ப்படிவோம், இது என்ன பிரமாதம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே கீழ்ப்படிஞ்சிருவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த மக்கள் மோசே அந்த உடன்படிக்கையினுடைய புத்தகத்தை எடுத்து ஜனங்களுடைய காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இந்த மக்களுக்கு என்ன தெரியலை அப்படின்னா, அவர்கள் பாவிகள் என்பதும் அவங்களுடைய மனம் பாவத்தினாலே கரைபட்டு கிடக்கிறது என்பதும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் அவங்களால முழுமையாக கீழ்ப்படிய முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அவங்களுக்குள்ளாக சுயமும் அந்த பெருமையும் இருந்தனால அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது என்ன பிரமாதம், கடவுளுடைய கட்டளைக்கு நாங்கள் சூப்பராக கீழ்ப்படிய போகிறோம் பாருங்கள், கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தையா வாங்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தங்களுடைய மனதிலே நினைத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அப்படி நினச்சாங்க. மற்ற ஒரு சிலர் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறத பற்றி வேறு என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தில் கடவுள் என்ன சொல்கிறாரு, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மோசே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். உபாகமம் 31வது அதிகாரம் 27வது வசனத்தில் மோசே என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன்.
இன்று நான் இன்னும் உங்களுடன் இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். உபாகமம் 31:16 கடவுள் திரும்பவும் என்ன சொல்கிறான்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடன் நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். உபாகமம் 31:29 மோசே சொல்கிறாரு, என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் உங்களுக்கு தீங்கு நேரிடும். உங்கள் கைக்கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன். யோசுவா கூட ஒரு வசனம் எடுத்துருவோமா? யோசுவா கடைசியில் யோசுவா 24:19 யோசுவா என்ன சொல்லார் தெரியுமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? பிரமாதமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிரும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகுதிகளை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மோசேயாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், ஏன் ஆண்டவர் கர்த்தரே என்ன செய்கிறார்? அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும்டா நீங்கள் இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டீங்க. அப்போது ஆண்டவருக்கு மிக நன்றாகவே தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதை கீழ்ப்படியக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது. அதற்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மை இல்லாதனால அதுக்கு கீழ்ப்படியாமல் தான் போவாங்க. அதுக்கு கீழ்ப்படியாமல் போய் அதன் மூலமாக வரக்கூடிய எல்லா தேவ கோபமும் சாபமும் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்திருந்தனால தான் அந்த வசனங்கள் எல்லாமே இதை தெளிவாக சொல்லுது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவன் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்குறார். அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் சொல்கிற எல்லாவற்றின்படியையும் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கட்டளைகள் அந்த இதில் அது அப்படியே செஞ்சு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அது என்ன செய்யுது? ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. நியாயப்பிரமாணம் கொடுக்குற வாக்கு தத்துவத்தில் அது மீறவே செய்யாது. நியாயப்பிரமாணம் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன? நீங்கள் இதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதுபடி நீங்கள் எப்பவும் ஒரு முறை கூட நீங்கள் மீறாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது உண்மைதான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கடவுள் எதிர்பார்க்கிறார்களே அதை மாதிரி மனுஷனால் 100% அதை செய்து நிறைவேற்றி கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு பழைய ஏற்பாட்டில் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக அது சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனிதன் கடவுளுடைய அந்த ரெக்யர்மெண்ட்டை, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அதன் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனாக மாற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமம் இல்லை, மாற முடியாது அப்படின்னு சொல்லுது. காரணம் மனிதனுடைய பாவ நிலை. இதில் பாவ மனிதன் பாவ மனிதன் பொதுவாக என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய சொந்த பலத்தால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறான். தேவன் நியாயப்பிரமாணத்தை முன்மொழிந்த போது இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாங்கள் அதை செஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, கிருபையின் ஸ்தானத்திலிருந்து அவங்க விழுந்து போகிறாங்க. ஏன்னா அந்த மக்கள் தங்களுடைய சொந்த பலத்தினுடைய அடிப்படையில் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் அவங்கள பாதுகாத்து அழைத்து கொண்டு வர்றார். ஆண்டவர் அவங்கள எகிப்தில் அவங்கள ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், ஆண்டவர் அவங்கள அந்த வனாந்தரத்திலே பாதுகாத்த விதமாக இருக்கட்டும், ஆண்டவர் அவங்கள எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டையும் ஆண்டவர் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாருங்கள், இப்போ நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிச்சுருவேன் அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. சாப்பாடு வேணும்னு அந்த மக்கள் முறுமுறுத்த போது கூட பாருங்கள், நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நாளைக்கு சாப்பாடு தருவேன். எப்போவுமே கண்டிஷனே கிடையாது. ஆண்டவர் ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் தான் அவங்களை கிருபையாக தான் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த மக்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆண்டவராக ஸ்டெப் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறார், அவங்களோட தேவையெல்லாம் கொடுத்துட்ருக்கிறார். இந்த இடத்துல இந்த 10 கட்டளையும் கற்பனையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், இதெல்லாம் செஞ்சுட்டீங்களான்னு அந்த மக்கள், ஆண்டவரே இவ்வளவு நாளும் நீங்கள் எங்களை இப்படியா நடத்திக்கிட்டு வந்தீங்க, இவ்வளோ நாளும் நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்த்தா நடத்திக்கிட்டு வந்தீங்க, இவ்வளோ நாள் எங்களை கிருபையாகத்தானே நீங்கள் நடத்திக்கிட்டு வரீங்க, அதே மாதிரியே எங்களை நடத்துங்களேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த மக்கள் ஆண்டவர் இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் அவங்க அதை சொல்லலை? ஏன்னா மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பாவ நிலையினாலே அவங்களுக்கு அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பாவ நிலையை உணர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார்.
அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்களுடைய இருதயம் பொல்லாப்பு நிறைந்தது, தங்களுடைய சொந்த முயற்சியினால் ஆண்டவரை பிரியப்படுத்திடலாம் அப்படிங்கிறது அந்த மக்கள் உணராது இருக்கிற நிலையில் ஆண்டவர் அதை உணர்த்தும்படியாக அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, இந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுக்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். மனிதனுடைய பாவ நிலையை காண்பிக்கும்படி ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தார். அது வரைக்கும் அவங்க ஆண்டவரோடு கூட மிக எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. ஆண்டவரோடு கூட அவங்க மிக சாதாரணமாக என்ன செய்ய முடியும், அவங்களோட ஆண்டவரோடு பேச முடியும். எப்பொழுது நியாயப்பிரமாணம் வந்ததோ அப்போது அவங்க நேரடியாக கடவுளிடத்திலே போக முடியாது. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே நியமிக்கிறது, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய சிஸ்டம் வந்துடுது. இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டமும் கிடையாது. அவங்க நேரடியாக எந்த ஒரு மனிதனும் கடவுளிடத்திலே அவங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உடனடியாக மாறி அங்கே ஒரு பெரிய சிஸ்டம் உருவாகி, அதுக்கப்புறமா நீ வந்து பாவபலி செலுத்தி ரத்தத்தை நீ பலி கொடுத்து அப்படித்தான் நீ வந்து அங்கே பக்கத்தில் நெருங்க முடியுமே தவிர மற்றபடி நீ கடவுள் பக்கத்தில் நெருங்க முடியாது அப்படிங்கிற அந்த சூழல் நியாயப்பிரமாணம் வந்த உடனே உருவாகுவதை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இங்கே நியாயப்பிரமாணம் உடனடியாக அவர்களை வந்து கிருபையிலிருந்து அவர்களை விலத்தெழுவதை நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி போன்றது. அது மனிதனுடைய பாவ நிலையை சுட்டி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் எல்லா நேரத்திலும் கீழ்ப்படியும்படி தேவனுடைய நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிறது. ஆனால் நாம் பாவிகளாய் தேவனுடன் வந்து பிரிக்கப்பட்டவர்களாய் பிறந்தபடியினாலே தேவனுடைய கட்டளைகளுக்கு முழுவதும் கீழ்ப்படிவது என்பது ஒருபோதும் கூடாத காரியம் அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அதை கொடுத்தார். ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே தொடர்ந்து நாம் இன்னும் அடுத்தடுத்தால் வரக்கூடிய பாடங்களில் எந்த மாதிரி இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் அவங்க வந்து தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் தேவனாலே தண்டிக்கப்படக்கூடிய அல்லது தேவனுடைய சமூகத்திலே வந்து அவங்க தேவனை பிரியப்படுத்த முடியாத நபர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு அடித்தளமாக இது அமைகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஓவராலாக ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அல்லது இந்த கட்டளைகள் கொடுப்பதன் மூலமாக மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்பின ஒரு அடிப்படை உண்மை, மனிதனுடைய பாவ நிலையை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டும், அதை அவன் உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதை கொடுத்தார். இதில் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.